வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குறைஞ்ச விலையில் புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வர்ற வழியில், அதாவது காரணம்பேட்டையிலேருந்து பல்லடம் வர்ற வழியில் லட்சுமி மில்லுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கோயம்புத்தூர் பைபாஸ் மெயின் ரோடுங்க, 4 வே ட்ராக்கு. இந்த 4 ரோட்லேருந்து லட்சுமி மில் 4 ரோடுங்க இது. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இதாங்க, இந்த வழியில் தான் போகணும் 4 ரோட்லேருந்து. பாருங்கள், கோயம்புத்தூர் பைபாஸு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் சுக்கம்பாளையம் வில்லேஜில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மிக மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வர வழியில் லட்சுமி மில்லேருந்து இந்த ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் போகணுங்க. கரெக்டாக 1.5 கிலோமீட்டருங்க. இது வீடு இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த வீட்டுக்கு பல்லடத்துலேருந்து வரலாங்க. பல்லடத்துலேருந்து வந்தால் பக்கங்க. அருணோதயா மால் வந்தோம்னா 3 கிலோமீட்டர். அருணோதயா மால்லேருந்து வீடு 3 கிலோமீட்டர். பல்லடத்துலேருந்து அப்படி வந்தோம்னா 6 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் பைபாஸ்லேயே பல்லடத்துலேருந்து வந்தோம்னாலும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வருங்க. சுற்றியுமே குடியிருப்பு பகுதியிலுங்க. புத்தம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குது. பாருங்கள், பக்கத்தில் வீடுகள் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மண் பாதை பார்த்தீங்க அப்படின்னா 24 அடிங்க. 24 அடி மண் பாதைங்க. இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. புத்தம் புதிய வீடுங்க. இப்போ தான் கட்டியிருக்காங்க, இன்னும் குடி போகலை. சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க. கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுனால விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. தெற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. சைட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 31க்கு ரோடு பேஸ் 31க்கு அகலங்க, 31க்கு 35ங்க. அதாவது 1088 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 2.5 சென்ட் ஏரியாங்க, லேண்ட் ஏரியா. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு பார்க்குறீங்களா, புத்தம் புதிய வீடு, ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு. பாருங்கள், போர்ட்டிகோ நீளமாக லாஸ்ட் வரைக்கும் விட்ருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். போர்ட்டிகோவில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி ஃபேன் பாருங்க, போர்ட்டிகோவில் மாட்டியிருக்கு. சொந்த யூஸுக்குங்கிறனால இந்த ஃபேனு லைட்டு எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. பாருங்கள், காம்பவுண்ட் வால்லையே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் வாலில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கீழே போர்ட்டிகோ டைல்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரைனைட்டில் பண்ணியிருக்காங்க. சொந்த யூஸ் பண்ணதுனால பார்த்து பண்ணியிருக்காங்க. தேக்கு மர கதவுங்க, மெயின் டோர் தேக்கு மரம். புத்தம் புதிய வீடுங்க, கட்டி 3-4 மாதம் தான் ஆச்சுங்க. போர்ட்டியோலையும் ஃபேன் இருக்குது, 2 ஃபேன் இருக்குது. போர்ட்டியோ சைஸ் பார்த்திங்கன்னா கார் நிறுத்த முடியாதுங்க. வண்டி வாகனம் எத்தனை வேணாலும் நிறுத்திக்கலாம். 4-5 வண்டி வாகனம் 7-8 வண்டி வாகனம் நிறுத்தலாம். நல்ல நீளத்துக்கு இருக்குதுங்க. போர்ட்டியோ 7 அடி தாங்க கேப்பு, அதனால் கார் நிறுத்த முடியாதுங்க. மெயினாக இந்த வீட்டில் போர் இருக்குதுங்க. பாருங்கள், இது போருங்க. 950 அடி போட்டிருக்காங்க. 3 இடத்துல தண்ணி வந்துருக்குது. 950 அடிங்கிறனால தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. போர் பார்த்துட்டிங்க. வாட்டர் சம்ப் பார்த்துட்டிங்க. அது 10,000 லிட்டருங்க. அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. இது அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம், இண்டியன் டைப்புங்க, பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுக்கு வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒன்றும் டோர் போடாமல் இருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள், இந்த டோர் போடுறது, படிக்கட்டுக்கு இன்னும் கிரில் வைக்கலிங்க, அது இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி வேலைகள் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹால்குள்ளே வந்துட்டோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. கிரைனைட்டெல்லாம் நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காருங்க. விண்டோவுக்கு பாருங்கள், விண்டோக்கெல்லாம் கிரைனைட் ஒட்டியிருக்காரு. இந்த வீடு புதிய வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது. பல்லடத்துலேருந்து 6 அல்லது 7 கிலோமீட்டருக்கு. லட்சுமி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. பாருங்கள், ஃபேனெல்லாம் கிராம்ப்டன் ஃபேனு, லைட்டிங்கு, டெக்கரேஷன் லைட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்காருங்க. இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. 10க்கு 16 ஹால் சைஸ். 2 BHK வீடுங்க. 2 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. விண்டோக்கெல்லாம் பாருங்கள், கிரைனைட்லேயே பார்டர் கொடுத்துருக்காரு. எல்லா விண்டோக்கும் கொடுத்துருக்காரு. கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சனோட சைஸ் 10க்கு 11. பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா பார்த்து செஞ்சுருக்காரு. லைட்டு போடாமல் இருக்கு. ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காருங்க. கிச்சனில் விண்டோ இருக்குது. எல்லாமே கிரைனைட் ஒட்டி ஸ்லாப் வச்சு, செல்ஃப் வச்சு பாருங்கள். செல்ஃபு மேலே ஸ்லாபு, எல் வடிவில் ஸ்லாப் இருக்குது. பாருங்கள், கிச்சனில் ஃபேன் மாட்டி வச்சுருக்காரு. எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ரெடி டு ஆக்குப்பை, உடனடியாக நம்ம குடி போகலாங்க. பில்லர் வச்சு கட்டியிருக்காருங்க. பில்லர் வச்சு நல்லா கட்டியிருக்காரு. சொந்த யூஸ் அப்படிங்கிறதுனால பில்டர் கட்டின வீடு கிடையாதுங்க.
பாருங்கள், பெட்ரூமில் எல் வடிவில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்லாபு, விண்டோ கொடுத்துருக்காரு. கிரைனைட்டாக நல்லா 2க்கு 4 கிரைனைட் போட்டிருக்காரு. 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க. பாருங்கள், பாத்ரூம் ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காரு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் 2 ரூம்லேயுமே இருக்குது. 2 பெட்ரூமோட சைஸும் 10க்கு 11, 10க்கு 11ங்க. இது 2வது பெட்ரூமுங்க, 10க்கு 11ங்க. இதில் விண்டோ இருக்குது, விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுற்றி இடம் விட்டா தான் விண்டோ கொடுக்க முடியும். ஒரு அடி விட்ருக்காரு. மேலே பாருங்கள், 2வது பெட்ரூம்லேயுமே செல்ஃப் கொடுத்துருக்காங்க, ஃபேன் மாட்டியிருக்காங்க, லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. சில வீடுகளில் ஃபேனு லைட் ஃபிட்டிங்கெல்லாம் இருக்காதுங்க, சும்மா பட்டி பார்த்து வச்சுருப்பாங்க. இதிலெல்லாம் பண்ணி அவர் சொந்த யூஸ்க்குனாலும் பண்ணி வச்சுருக்காரு எல்லாமே. இது 2வது பெட்ரூம் இருக்கக்கூடிய 2வது டாய்லெட் பாத்ரூம்ங்க. ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காரு. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூம்ங்க. அப்படியே வந்தோம்னா சுற்றியுமே குடியிருப்பு பகுதி இல்லைங்க. நம்ம மாடியில் போய் உங்களுக்கு சுற்றி குடியிருப்பு பகுதியில் காமிக்கிறேங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குதுங்க. நல்லா நீட்டான வீடுங்க. தனி காம்பவுண்டோட ஒரு குடித்தனம் அருமையாக இருந்துக்கலாம். வாடகை கொடுணுன்னு நினைக்கிறவங்கனாலும் வாங்கலாம். 10,000 வாடகைக்கு போகுங்க, அல்லது போக்கியத்து கொடுலாம். நல்லா பார்த்து கட்டியிருக்காரு. செங்கல் கட்டடம் பில்லர் வச்சு கட்டியிருக்காரு. சொந்த யூஸுக்காக கட்டியிருக்காரு. பாருங்கள், ஸ்டெப்ஸில் போகிறோம். லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த செவுத்துக்கு ஃபுல்லாகவே இது ஒட்டியிருக்காரு, டைல்ஸ் ஒட்டியிருக்காரு. பாருங்கள், பெயிண்ட்டு கூட அடிக்கலை, ஃபுல்லாகவே டைல்ஸுங்க. எல்லாம் டைல்ஸ். நம்மளுக்கு ஏதாவது நோம்பி நொடிக்கை கழுவி விடணும்னா சும்மா தண்ணி விட்டு சோப்பாக அடிச்சு விட்டால் நீட்டாகிருங்க, புது வீடு மாதிரி ஆயிரும். பெயிண்ட் அந்த அழுக்காயிட்டுருக்கு. ஸ்டெப்ஸில் மேலே போகிறோங்க. ஸ்டெப்ஸில் மேலே போனால் பில்லரில் வச்சுருப்பாங்க, அதை பார்க்கலாம். சுற்றி ஏரியா பார்க்கலாம். இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம். நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க. மேலும் நம்மகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீட்டோட விலை 24 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க. மார்க்கெட் ப்ரைஸோட குறைஞ்சதாக சொல்லியிருக்காரு, அவசர விற்பனைங்கிறனால. பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க. 24 லட்ச ரூபா, அருமையான வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்க் லோன் வேணால் நானே அரேஞ்ச் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.